வணக்கம் வர்ஷா. வணக்கம் அண்ணா. வர்ஷா எப்படின்னா ஒரு கம்பீரமான பேச்சு. எந்த ஒரு தலைப்பு கொடுத்தாலும் சமூகம் சார்ந்த சீரிய சிந்தனை இருக்கும். பெண்கள் குறித்து இந்த மன்றத்தில் ஒரு 2-3 சுற்றுகளில் வர்ஷா பேசின பேச்சு பல லட்சம் பார்வையாளர்களை கடந்து இணையத்தில் வைரலாகிற ஒரு காணொளி. மறுவாய்ப்பு சுற்றில் ஒரு வித்தியாசமான உடையில் வர்ஷா வந்திருக்கிறாங்க. என்ன தலைப்பு? வள்ளலார். வள்ளலார் அப்படிங்கிற தலைப்புக்கேற்ற உடையோடு வந்திருக்கீங்க. உள்ளடக்கமும் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்த்துகிறோம். சிறப்பாக பேசுங்க. நன்றி அண்ணா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றி இமைப்பது மறந்தாலும் நற்றவத்துவர் அள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. சின்ன பிள்ளையாய் இருந்து தில்லை நடராஜர் முன்னே செல்ல பிள்ளையாய் சிரித்த வள்ளலார். முத்தமுழை எம்மொழிக்கும் தந்தையெனவே மொழிந்து முத்திரை பதித்த வள்ளலார். இவர் மற்றவரை போல் இல்லாமல் வாயில்லாத ஜீவருக்காய் வழக்காட வந்த வள்ளலார். இந்த உலகில் தோன்றிய சான்றோர்கள் பலர், ஞானிகள் பலர், பதிவிரதைகள் பலர். ஆனால் அள்ளிக் கொடுக்கும் வள்ளல்கள் சிலர். ஆர்த்த சபை 101, 1000ல் 1ஆம் புலவர். வார்த்தை 16,000ல் ஒருவர். பூத்த மலர்த்தன் தாமரை திருவே தாதா கோடிக்கொருவர். உண்டாயின் உண்டு அவர்தான் வள்ளலார். 100ல் ஒருவர்தான் கற்றவர் சபையில் இருக்கக்கூடியவர். 1000ல் ஒருவர்தான் கல்விக்குடிய புலவராயிருப்பர். ஆனால் கோடியில் ஒருவர்தான் வள்ளலாக இருப்பர். அந்த கோடியில் ஒருவர்தான் அருட்பிரகாச வள்ளலார். வள்ளல் என்பது பொருளை வாரி வாரி வழங்குவதால் வள்ளல். வள்ளலார் என்பது அருளை வாரி வாரி வழங்குவதால் வள்ளலார். பொருள் செலவழியும் அருள் செலவழியாது என்று வாரியர் சுவாமிகள் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்த விளக்கம் அது. வள்ளல் பெருமானுக்கு திருவாசகத்தின் மீது அவ்வளவு பிரியமா. எவ்வளவு படித்தாலும் அவரோட மனசு அடங்கவே அடங்காதான். அதுக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? திருவாசகத்தை ஓலைச்சுவடியில் எழுதி தன்னோட குடுமையில் முடிஞ்சு வச்சுப்பாங்களாம். எப்பப்பெல்லாம் திருவாசகம் ஞாபகம் வருதோ அப்பப்பெல்லாம் அது தொட்டு பார்த்து ஆனந்தம் அடைவாங்களாம். திருவாசகத்தில் ஆமாறு சாமாறு என்ற சொல்லாட்சி உண்டு. இது வள்ளல் பெருமானின் உள்ளத்தை காட்டுகிறது. சாமாறு சாகுகின்ற வழி, ஆமாறு உருப்படியாக்கும் வழி. சாமார் அனைத்தையும் தவிர்த்திங்கெனக்கே ஆமார் அருளிய அருட்பெரும் ஜோதி. முதலில் திருக்குறள் வகுப்பு, முதலாக முதியோர் கல்வி, முதலாக ஜோதி தரிசனம், முதலாக ஆன்மீக கொடியை நமக்கு அருளியவர். அவர் ஆன்மீகவாதி மட்டுமல்ல, சிறந்த சீர்திருத்தவாதியும் தான். நாட்டில் உள்ள அனைத்து ஜாதி கோயில்களையும் ஜோதி கோயிலாக மாற்ற போர் தொடுத்த வள்ளலார். கடவுள் இல்லை என்பது ஏமாற்று வேலை. கடவுள் பல உண்டு என்பது மூடத்தனம். கடவுள் ஒருவர் என்பதே உண்மையான அறிவு. திருவருட்பாவின் 6ஆம் திருமுறை மிகவும் புரட்சிகரமானது. மருளான பற்பல மார்க்கங்களை எல்லாம் வழித்துறை தெரியாமலே மண்மூடி போக என்று ஆவேசமாக பாடினார். அன்பே தெய்வம் என்றார். தெய்வம் உண்டென்று நம்பி அதுவும் ஒன்றென தெளிந்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டுடன் இந்த உலகில் உள்ளோர் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் இந்த சமூகம் தழைத்தொங்கும் என்றும் கூறுகிறார். ஆணும் பெண்ணும் சமம் என்பதை இந்த சமூகத்திற்கு தெரியப்படுத்த பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் 500 கலந்த அருட்பெரும் ஜோதி என்று தன்னுடைய திரு அகவலில் எழுதியிருக்கிறார். மதம் ஒரு அபினி, அது மானிடத்தை கொள்ளும். ஜாதி மத சாக்கடைகள் கவர்ந்தெழுக்கும் பூக்கடைகள். வண்டுகளே போகாதீர்கள், வரவே மாட்டீர்கள் என்று அவர் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அது மட்டுமா, திருவாசகத்திற்கு ஒருகார் ஒரு வாசகத்திற்கு ஒருகார் என்ற பொழுதும் ஏன் பலருக்கு வானம் வசப்படவில்லை என்று கேட்டதற்கு திருவாசகத்தை வாசித்தால் மட்டும் போதாது, நம் ஊனையும் உயிரையும் அதுடன் இடந்தென கலந்தால்தான் இறைவனை சிக்கன பிடிக்க முடியும் என்கிறார். அவருடைய முதல் நோக்கமே ஜீவகாருண்யம்தான். தீயை தீயால் அணைக்க முடியுமா? தீயை தீயால் அணைக்க முடியும் என்கிறார் வள்ளலார். பசித்தீயை அவர் கையால் மூட்டப்பட்ட அணையா அடுப்பின் மூலம் அணைக்க முடியும் என்கிறார். ஆம், அவர் கையால் மூட்டப்பட்ட அடுப்பு எரியத் தொடங்கியது. பலரின் பசியை போக்கத் தொடங்கியது. இந்த உலகின் கடைசி பசித்தவன் இருக்கும் வரை அந்த அடுப்பு எரிந்து கொண்டேதான் இருக்கும். அவருக்கு முன் தோன்றிய அருளாளர்கள் எல்லாம் பிறவாமையை வேண்டினார்கள். ஆனால் இவர் மட்டும்தான் இரவாமையை வேண்டினார். இந்த உலகில் உள்ள அருளாளர்கள் எல்லாம்
இறைவனை தேடி சென்றார்கள். ஆனால் அந்த இறைவனே தேடி வந்த ஒரே அருளாளர் அருட்பிரகாச வள்ளலார் மட்டுமே. சித்தி வளாக திருமாளிகையில் வள்ளல் பெருமான் இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்ற அழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னியே ஞானடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று தில்லை நடராஜர் பெருமானை அழைக்கின்றார். தில்லை நடராஜர் பெருமானும் காட்சியளிக்கின்றார். அவர் பின்பும் அழுகிறார். அதற்கு நடராஜர் பெருமான், நான் தான் வந்துட்டேன, உன்னுடன் கலந்துட்டன, இன்னும் நீ ஏன் அழுவுறன்னு கேட்டதற்கு வள்ளல் பெருமான் சொல்றாங்க, நீ என்னுள் இருக்கும் பொழுது என் நாடி நரம்பெல்லாம் தித்திக்குதே பெருமானே, இந்த அனுபவத்தை நீ எப்போ உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்க போறன்னு கேட்டாங்க. அதற்கு நடராஜர் பெருமானோ, ஒன்ன மாதிரி யார் மனம் உவந்து வேண்டுகிறாரோ கண்டிப்பாக நான் வருவேன்னு சொன்னாரு. ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவேனே என உலக மக்களின் நலனை மட்டுமே பார்த்தவர். ஆதியும் மந்தமும் உள்ள அருட்பெரும் ஜோதியாகவே தோன்றியவர் வள்ளலார். கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்பதை நாம் தான் பொய்யாக்குவோம். கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்பதை பொய்யாக்கும் பொறுப்பு நம் கையில் தான் உள்ளது. வள்ளலாரை போற்றி புகழ்வோம். நன்றி, வணக்கம். வர்ஷா, நல்லா தான் பேசியிருக்கிறீங்க, சிரிக்கலாம். ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. நிறைய நல்ல நல்ல தகவல்களை வர்ஷா இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. திருவாசகம் குறித்து வள்ளலாரோடு இணைத்து பேசின செய்தியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நடுவர்கள்கிட்ட கேட்கலாமா எப்படி இருந்ததுன்னு? முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ஒரு குட்டி கேபி சுந்தராம்பாளை பார்த்த மாதிரி. நன்றி ஐயா. ஒரு வள்ளலார்னு ஒரு தலைப்பு கொடுத்த உடனே என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகும். அந்த ஸ்கிரிப்டோடு கூட நீ பயன்படுத்திய அழகான சொற்றொடர்கள், வள்ளலுக்கும் வள்ளலாருக்கும் உள்ள நுட்பமான வித்தியாசம், அது ரொம்ப அழகு. அடுத்து பொருள் செலவழியும் அருள் செலவழியாது என்று சொன்ன கவித்துவமான வாசகம், தீயை தீயால் அணைக்க முடியுமா என்று கேட்டு நீ சொன்ன விடை, இவையெல்லாம் உன் பேச்சில் ஆங்காங்கே கிடைத்த அற்புதமான, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி முகம் முழுக்க ஒரு பரபரப்பு, கண் முழுக்க ஒரு தேடல். நாம் சரியாக பேசுகிறோமான்ற சந்தேகத்திலே எல்லோரும் பேசுகிறாங்க. அதுதான் எல்லா பேச்சாளர்களுக்கும் சொல்கிறது. மேடை முன்னால் நம்மகிட்ட மைக்கு கொடுத்துட்டு ஒரு தலைப்பு கொடுத்துட்டா நாம் பேசுகிற விஷயந்தான் ஃபைனல். அது யாரும் ஜட்ஜ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த தயக்கம் வந்துட்டால் அதை தொடர்ந்து அந்த தயக்கம் வந்துட்டால் தான் தடுமாற்றம் வரும். ரொம்ப அழகாக வள்ளலாரை பற்றி சொல்லி, அவர் ஒரு ஆன்மீகவாதி இல்லை, ஒரு சீர்திருத்தவாதி, எவற்றையெல்லாம் அவர் முன்மொழிந்து தொடங்கி வைத்தார் என்கிற சொன்னது உன் பேச்சினுடைய புதிய செய்தி. அந்த புதிய செய்திகளுக்கு அழகான கவித்துவமான வாசகங்கள் அங்கங்கே அப்படி அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. மிக சிறப்பாக இருந்துச்சு. அதை எல்லாவற்றையும் விட முடிக்கிற பொழுது கடைவெடுத்தேன் கொள்வார் இல்லை என்கிற வாசகத்தை நாம் பொய்யாக்குவோம் அப்படின்னு சொன்னது அந்த முடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. எனக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் அன்பிற்கினிய கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். இந்த நிகழ்வில் 2 சாதனைகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒன்று, ஏற்கனவே நம்ம நெறியாளர் சொன்னது போல் ஒரு பேச்சு போட்டி சம்பந்தமான ஒரு ரியாலிட்டி ஷோவில் மறுவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு சுற்றை அறிமுகப்படுத்தியது. இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, வள்ளலாரை பற்றி பேசிய வர்ஷாவை மதிப்பீடு செய்ய அருள் பிரகாசமே வந்திருக்கிறார். ராமலிங்க அருள் பிரகாச வள்ளலார் தானே அவர். ரொம்ப ரசித்தேன் வர்ஷா அவனுடைய பேச்சு. தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று முதலில் எழுதிய ஒரு பெரிய ஞானி வள்ளலார் தான். தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பல அற்புதங்கள் செய்தவர் அவர். நீ சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. ஒரு தீ இன்னொரு தீயை அணைக்குமா அப்படின்னு நீ சொன்னது ரொம்ப, ஐயா சொன்னது போல் கவித்துவமாக இருந்தது. இன்றைக்கும் அதை நீ பார்க்கலாம். சத்திய தர்மசாலை என்று அதற்கு பெயர். அவர் கட்டிய சத்திய ஞான சபை, அது ஒரு தனி அற்புதம். அதுக்கே ஒரு தலைப்பு கொடுத்து பேசலாம். அதனால ரொம்ப ரசித்து கேட்டேன். அவ்வளவு அடர்த்தியான தகவல்கள் இருந்தது. ஏனோ ஐயா சொன்னது போல ஒரு பதற்றம் லேசாக ஒட்டி கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் உன்னுடைய பேச்சு ஒளிந்திருக்கும் அந்த ஜோதி போல. ஆனாலும் கூட ரொம்ப ஒரு திருப்திகரமான பேச்சாகத்தான் இருந்தது. வாழ்த்துக்கள்.
அண்ணனுக்கு நன்றி. ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க. சில பேர் வந்து கலாசாலை அமைப்பார்கள், கல்வி சாலை அமைப்பார்கள், யோக சாலை அமைப்பார்கள். ஆனால் வள்ளலார் தான் தருமசாலை அமைத்து பசித்தீயை அணைக்கிற ஒரு அணையா தீயை, அந்த நெருப்பை இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆயிரக்கணக்கானவர்களுடைய பசியை போக்குகிற ஒரு அற்புதமான தருமசாலை இன்றைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது வள்ளலாரினுடைய தனி சிறப்பு. பலரும் அறியாத நிறைய தகவல்களை மன்றத்தில் கொண்டு வந்து பேசிய வர்ஷாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. நிறைவு வரைக்கும் காத்திருங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.